Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சதாசிவம் என்பவர் மகன் வேலு. இவர் சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணி செய்து வரும் நிலையில் இவருக்கும் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அடுத்த கோட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி என்பவர் மகன் ஜோதிலட்சுமி என்பவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு ஏற்பட்டது. பின்னர் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதில் ஜோதிலட்சுமி தருமபுரி அரசு கல்லூரியில் BA ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் ஜோதிலட்சுமியின் பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்த ஜோதிலட்சுமி அவரது பெற்றோர்கள் வீட்டில் தனிமையில் சிறை வைத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கல்லூரிக்கு விடுமுறையில் இருந்து கடந்த 16ஆம் தேதி கல்லூரி திறக்கப்பட்டதால் காலை வீட்டில் இருந்து கல்லூரிக்கு செல்வதாக கூறி சென்ற ஜோதிலட்சுமி மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் பல இடங்களில் தேடியதாக தெரிகிறது. எங்கும் இவர் இல்லாத காரணத்தால் 16ஆம் தேதி இரவு அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் பெண்ணின் தாய் மாதாம்மாள் புகார் அளித்தார். புகாரின் பேரில் CSR செய்து அதியமான் கோட்டை போலீசார் பெண்ணை தேடி வந்த நிலையில் ஜோதிலட்சுமி அவரது காதலன் வேலு ஆகிய இருவரும் சேலம் அருகே உள்ள ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொண்டு வேலுவின் நண்பர்களுடன் தங்கியிருந்ததாக தெரிகிறது. இன்று மற்றொரு காவல் நிலையத்துக்கு சரணடைய வேலு மற்றும் ஜோதிலட்சுமி ஆகியோர் இருவரும் வந்தன. இதனை அறிந்த ஜோதிலட்சுமி பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பேருந்து நிலையம் முன்பு இருவரும் வழிமறைத்து பிடித்து வேலுவின் உறவினர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த மற்றொரு போலீசார் அவர்களை தடுத்து காவல் நிலையத்துக்கு அழைத்துக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். நிலையில் காவல் நிலையம் வெளியே இருந்த பெண்ணின் வீட்டில் வேலும் நண்பர்கள் இடையே மீண்டும் சரமாரியாக தாக்குதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இப்பகுதி பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.